லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். இந்தியாவில் ஒரு மாநிலமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு பேரணி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, நடந்திருக்கு. ஆனா இந்த போராட்டம்லாம் பெருசா வெளிவராத அளவுக்கு வட இந்திய ஊடகங்கள்ல மிகப்பெரிய மோசடி நடந்துட்டு இருக்கு. கடந்த 2019 மோடி ஆட்சி 2வது முறை ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை ஆர்டிகல் 370 நீக்கினது. அதை நீக்கிறது மூலமா ஜம்மு காஷ்மீருக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசங்களா பிரிக்கப்பட்டுச்சு. ஆர்டிகல் 370 நீக்கிற சட்ட வகையை கொண்டு வரும்போதும் சரி, அது பின்னாடியும் சரி, மிகப்பெரிய போராட்டங்கள் கலவரங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் விடாத மோடி அரசு ஆர்டிகல் 370 சட்ட வகையை நீக்கினாங்க. அதுல ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை இருக்கு அப்படின்னும் லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை கிடையாது அப்படின்னு மோடி அரசு அறிவிச்சது. இப்போ யூனியன் பிரதேசமா இருக்கிற லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த பேரணி நடந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதமா லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த பேரணி நடத்திருக்கிறாங்க. அதோட காட்சிகளை பார்க்கவே மிகப்பெரிய பிரமிப்பா இருக்கு. லே அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற போலோ மைதானத்துல கடும் குளிரையும் உரைப்பனியையும் பொருட்படுத்தாம வயசு வித்தியாசமே இல்லாம லட்சக்கணக்கானோர் இந்த பேரணியில கலந்துட்டாங்க. அதுவும் லடாக்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியிலெல்லாம் எவ்வளவு குளிர் இருக்குன்னு தெரியும். அந்த குளிரையும் பொருட்படுத்தாம தன்னுடைய உரிமைக்காக எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. மேலும் மாநிலம் முழுக்க முழு அடைப்பு போராட்டமும் நடத்திருக்கிறாங்க. லே அபெக்ஸ் பாடி மற்றும் கார்கில் ஜனநாயக கூட்டணி ஆகிய 2 இயக்கங்களும் சேர்ந்து இந்த பேரணியை கூட்டியிருக்கிறாங்க. லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், அங்க வாழ்ற மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கிற அரசியலமைப்பு சட்டத்தோட 6வது அட்டவணையை அங்க அமல்படுத்தணும், உள்ளூர் மக்களுக்கு வேலையில இடஒதுக்கீடு கொடுக்கணும், லே பகுதி மற்றும் கார்கில் பகுதிகளுக்கு தலா ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் அதற்கான முழக்கங்களும் தான் இந்த பேரணி முழுக்க ஒழிச்சது. அந்த பேரணியில கலந்துட்ட ஒரு சட்ட ஆலோசகர் பேசும்போது ஆர்டிகல் 370 நீக்கினதுனால மக்களை மையமா கொண்ட அனைத்து அதிகாரங்களும் பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீரோட ஒரு பகுதியா இருந்தப்போ சட்டப்பேரவையில 4 உறுப்பினர்களும் மேலவையில 2 உறுப்பினர்களும் இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் லடாக் மக்கள் தங்களுடைய உரிமையையும் தங்களுடைய அதிகாரத்தையும் கேட்கிறாங்க. இந்த செய்தியை மத்திய அரசுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மெயினான அஜெண்டாக்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று ஆர்டிகல் 370 நீக்கிறது, இன்னொன்று ராமர் கோயில் கட்டுறது, இன்னொன்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரது. அதில் 2019 முதல்ல அச்சீவ் பண்ணது இந்த ஆர்டிகல் 370 நீக்கினது தான். இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ண உடனே இனிமேல் ஜம்மு காஷ்மீர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க, அவங்களுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்டது அப்படின்லாம் பாஜக அரசு பேசினாங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களாகட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் அவங்கள முக்காவாசி பேரை இன்னுமே வீட்டு சிறையில தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல எங்க சுதந்திரத்தை கண்டாங்க அந்த மக்கள்? மேலும் ஆர்டிகல் 370 நீக்கினா அந்த மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்தை வழங்குற அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 6 நாங்க அமல்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் மோடி கவர்மெண்ட் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களோட ஆட்சி காலமே முடிய போது இது வரைக்கும் அதை அமல்படுத்தவே கிடையாது. அதுக்கு எதிராக தான் இந்த பேரணி நடந்திருக்குது. மேலும் மீடியாக்கள் மூலமா இப்படி பிரிச்சதுனால தான் ஜம்மு காஷ்மீர் மக்களும் லடாக் மக்களும் நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா அவங்களுக்கான இருந்த பிரதிநிதித்துவமே போயிருக்குது, அவங்களுக்கான அரசியல் அதிகாரமே போயிருச்சு. இந்த நிலைமையில அவங்களா சுதந்திரமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு எதிராகவும் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க அப்படிங்கறது இந்த கூட்டத்தை பார்த்தாவே தெரியும். ஆனா இந்த பேரணி சனிக்கிழமை நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த நியூஸ் யாருக்குமே தெரியவே இல்லை. அடுத்த நாளான திங்கக்கிழமை தான் இந்த செய்தியே வெளியே வருது. வட இந்திய மீடியாக்கள்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் எழுது. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உரிமையையும் அதிகாரத்தையும் கேட்கும்போது, அதுவும் தேர்தல் நேரத்தில் இப்படி மக்கள் ஒன்று கூடும்போது அதெல்லாம் நியூஸா போடாம இந்த கோடி மீடியாக்கள் மிகப்பெரிய சதி வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுதந்திர போராட்டத்தப்போ சரி இல்ல சுற்றுலா போகும்போதும் சரி அங்க எல்லையில செல்ஃபி எடுக்கிற மோடி இவ்வளவு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவாரா இல்ல காது கொடுத்து தான் கேட்பாரா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தான் வெளிச்சம். லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி.பி. சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வ.உ.சி. மைதானம்.
நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை, அரங்கு எண் 96.